February month endல ஓவராலா ரேட்ஸ் பெட்டர் ஆயிருக்கு, டிமாண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை விட பெங்களூர் மார்க்கெட்ல மேசிவான இன்க்ரீஸ் பார்த்தோம். இப்போ சென்னை கோயம்புத்தூர் கேட்டிங்கன்னா பெங்களூர் அளவுக்கு இன்க்ரீஸ் இல்லை. லாஸ்ட் மந்த் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பெங்களூர் ரூட்ல டிமாண்ட் ஹையா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா February மந்த்ல மோஸ்ட் ஆஃப் த ரூட்ஸ்ல டிமாண்ட்ஸ் அண்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஸ்பெஷலி சவுத் அண்ட் வெஸ்ட் மார்க்கெட். ரேட்ஸ் வந்து February மந்த் அண்ட் எப்படி இருந்துச்சு, January மந்த் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். February மந்த் அண்ட்ல ஓவராலா ரேட்ஸ் பெட்டர் ஆயிருக்கு, டிமாண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பூனே நாக்பூர் சைடில் ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, குருகிராம் சைடில் கூட டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதை விட பெங்களூர் மார்க்கெட்ல மேசிவான இன்க்ரீஸ் பார்த்தோம். இப்போ சென்னை கோயம்புத்தூர் கேட்டிங்கன்னா ரேட்ஸ் ஓகேவா இருந்தது, டிமாண்டும் டீசெண்டாக இருந்தது. பெங்களூர் அளவுக்கு இன்க்ரீஸ் இல்லை. மெயின்லி பெங்களூரில் எலக்ட்ரானிக் டிமாண்டோட மூவ்மெண்ட்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. சென்னையிலேருந்து ஹைதராபாத் கோயம்புத்தூர் ரூட் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2000-3000 வரைக்கும் இன்க்ரீஸ் இருந்துச்சு. இப்போ எல்லா ரூட்ஸோட ரேட்டை டீட்டெயிலாக சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 32 feet மல்டி எக்ஸல் 15 ton எடுத்திருக்கோம். சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரூட் வந்து சென்னை டு பெங்களூர், ரவுண்ட் ட்ரிப் வந்து 700 kilometers. January 30th வந்து உங்களுக்கு 45,500க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 48,500க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து சென்னை டு ஹைதராபாத், ரவுண்ட் ட்ரிப் வந்து 1300 kilometers. January 30 உங்களுக்கு 73,300க்கு போயிருக்கு. February 28 உங்களுக்கு வந்து 80,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து சென்னை டு பீவண்டி, ரவுண்ட் ட்ரிப் வந்து 2700 kilometers. உங்களுக்கு January 30 வந்து 1,32,000க்கு போயிருக்கு. February 28 உங்களுக்கு 1,40,800க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து சென்னை டு கொல்கத்தா, ரவுண்ட் ட்ரிப் வந்து 3,352 kilometers. உங்களுக்கு January 30 வந்து 1,53,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 1,59,000க்கு போயிருக்கு. லாஸ்ட் மந்த் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பெங்களூர் ரூட்டில் டிமாண்ட் ஹையாக இருந்துச்சு, எஸ்பெஷலி பெவரேஜ் கம்பெனிஸ், கோகோகோலா பெவரேஜஸ், வருண் பெவரேஜஸ், இன்னும் நிறைய பெவரேஜ் கம்பெனிஸ் பெங்களூர் டு டெல்லி, பெங்களூர் டு கொல்கத்தா, பெங்களூர் டு அஹமதாபாத், பெங்களூர் டு ஜெய்ப்பூர், இந்த ரூட்ஸ்லலாம் வண்டி கேட்டாங்க. பெங்களூரோட ரேட் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஃபர்ஸ்ட் ரூட் வந்து பெங்களூர் டு ஹைதராபாத், உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் வந்து 1150 kilometers. January 30 வந்து உங்களுக்கு 63,150க்கு போச்சு. February 28 வந்து உங்களுக்கு 68,900க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பெங்களூர் டு பூனே, உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் வந்து 1710 kilometers. உங்களுக்கு January 30 வந்து 86,100க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 86,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பெங்களூர் டு கொல்கத்தா, ரவுண்ட் ட்ரிப் வந்து 4218 kilometers. உங்களுக்கு January 30 வந்து 1,61,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 1,64,300க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பெங்களூர் டு கொச்சின், உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் வந்து 1068 kilometers. January 30 வந்து உங்களுக்கு 61,500க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 62,300க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பெங்களூர் டு விஜயவாடா, ரவுண்ட் ட்ரிப் வந்து 1296 kilometers. January 30 வந்து உங்களுக்கு 70,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 74,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பெங்களூர் டு விசாகப்பட்டினம், ரவுண்ட் ட்ரிப் வந்து 2032 kilometers. January 30 வந்து உங்களுக்கு 99,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 98,000க்கு போயிருக்கு. இந்த ஃபார்காஸ்ட்க்கு நான் எங்கள் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே சொன்னது வந்து பெங்களூர் வந்து இந்த வாட்டி மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்டெடியாக இருந்துச்சு, ஃப்ரீக்வெண்ட்டான லோட் ரெக்குவயர்மெண்ட், வண்டி ரெக்குவயர்மெண்ட்டும் இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு பீவண்டி டு பெங்களூர் 32 feet மல்டி எக்ஸல் 15 ton முன்னாடி 68,000க்கு போயிருக்குன்னா இப்போ 78,000 வரைக்கும் போகுதாமா. இப்போ கோயம்புத்தூர் சென்னைக்கு கேட்டிங்கன்னா பீவண்டிலேருந்து ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, போர்ட் மூமெண்ட்ஸும் பீவண்டிலேருந்து டிஸ்பேச் ஆகிறது அதிகமாக இருக்குது. நார்த் சைடில் குருகிராம் மார்க்கெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏர்லியர் பிவண்டிலேருந்து குருகிராமுக்கு 55,000க்கு வண்டி போட்டாங்களாம், இப்போ வந்து 62-64 வரைக்கும் ரேட் போயிருக்கான். அதே மாதிரி அம்பாலா அண்ட் ஜிரக்பூர் ரூட்ஸ்லையும் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரூட்ஸ்க்கு டயர் லோட்ஸ் வந்து அதிகமாக மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஏர்லியர் பிவண்டி டு கொல்கத்தா 15 ton 32 feet மல்டி எக்ஸல் வந்து 1,15,000க்கு போச்சுன்னா இப்போ 1,25,000 வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ரூட்ஸ் அண்ட் ரேட்ஸை பார்ப்போம், பெட்டராக புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் ரூட் வந்து பிவண்டி டு பூனே, ரவுண்ட் ட்ரிப் வந்து 328 kilometers. Jan 30 வந்து உங்களுக்கு 40,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 51,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பிவண்டி டு குருகிராம், ரவுண்ட் ட்ரிப் வந்து 2,658 kilometers. January 30 வந்து உங்களுக்கு 1,04,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 1,17,100க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பிவண்டி டு கோயம்புத்தூர், ரவுண்ட் ட்ரிப் வந்து 2,492 kilometers. January 30 வந்து உங்களுக்கு 1,31,500க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 1,40,600க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பிவண்டி டு பெங்களூர், உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் வந்து 2,006 kilometers. January 30 வந்து உங்களுக்கு 1,02,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 1,20,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பிவண்டி டு கொல்கத்தா, உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் வந்து 3,718 kilometers.
ஜான்வரி 30 வந்து உங்களுக்கு 1,86,500க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 2,03,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து பிவண்டி டு அம்பாலா, ரவுண்ட் ட்ரிப் வந்து 3,136 கிலோமீட்டர்ஸ். ஜான்வரி 30 வந்து உங்களுக்கு 1,43,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 1,54,000க்கு போயிருக்கு. கொல்கத்தாலேருந்து 2 ஃபேமஸான ரூட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூட் வந்து கொல்கத்தா டு கோயம்புத்தூர், உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் வந்து 4,248 கிலோமீட்டர்ஸ். ஜான்வரி 30 வந்து உங்களுக்கு 1,79,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 1,84,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து கொல்கத்தா டு சில்குரி, ரவுண்ட் ட்ரிப் வந்து 1,178 கிலோமீட்டர்ஸ். ஜான்வரி 30 உங்களுக்கு 67,000க்கு போயிருக்கு. February 28 உங்களுக்கு 77,000க்கு போயிருக்கு. நம்ம லாஸ்ட் செக்ஷன் வந்து கோயம்புத்தூர். ஓவராலாக கோயம்புத்தூரில் வந்து மாட்ரேட்டாக தான் இருந்திருக்கு. ரேட்ஸும் ஹையாக இல்லை, டிமாண்டும் அவ்வளோ ஹையாக இல்லை. பர்டிகுலர்லி ஹைதராபாத் ரூட்ஸில் கொஞ்சம் பெட்டராக பார்த்துருக்காங்க. ஏர்லியர் கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் 91,600 இருந்துச்சு. இப்போ ஃபெப்ரவரி எண்டுக்கு வர 95,000, அதுக்கு மேலே கூட போகுதான். இப்போ கோயம்புத்தூர் ரூட்ஸ் பார்க்கலாம். ரூட் வந்து கோயம்புத்தூர் டு ஹைதராபாத், ரவுண்ட் ட்ரிப் வந்து 1,912 கிலோமீட்டர்ஸ். ஜான்வரி 30 உங்களுக்கு 91,600க்கு போயிருக்கு. February 28 உங்களுக்கு 95,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து கோயம்புத்தூர் டு சென்னை, ரவுண்ட் ட்ரிப் வந்து 1,020 கிலோமீட்டர்ஸ். ஜான்வரி 30 உங்களுக்கு 50,700க்கு போயிருக்கு. February 28 உங்களுக்கு 51,400க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து கோயம்புத்தூர் டு பெங்களூர், ரவுண்ட் ட்ரிப் வந்து 698 கிலோமீட்டர்ஸ். ஜான்வரி 30 உங்களுக்கு 43,000க்கு போயிருக்கு. February 28 உங்களுக்கு 41,000க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரூட் வந்து கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி, ரவுண்ட் ட்ரிப் வந்து 712 கிலோமீட்டர்ஸ். ஜான்வரி 30 வந்து உங்களுக்கு 43,000க்கு போயிருக்கு. February 28 வந்து உங்களுக்கு 31,300க்கு போயிருக்கு. ஓவராலாக பார்த்தா ஃபெப்ரவரி மந்தில் மோஸ்ட் ஆஃப் த ரூட்ஸில் டிமாண்ட்ஸ் அண்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஸ்பெஷலி சவுத் அண்ட் வெஸ்ட் மார்க்கெட். பிவண்டி, பெங்களூர், சென்னை ரூட்ஸில் நல்ல ரேட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஏன்னா மெயின்லி FMCG, பெவரேஜஸ், எலக்ட்ரானிக் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருந்ததுனால. சில லேன்ஸில் ஸ்மால் கரெக்ஷன் இருந்தாலும் ஓவரால் மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் பார்க்கும். யூஸ்வலி ஃபெப்ரவரினாலே டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ரேட்ஸும் ஃப்ளோ ஆகும். அந்த ட்ரெண்ட் இந்த மந்த்தும் கண்டினியூ ஆகுது. அதனால மார்ச் மந்த்தும் ட்ரக் ஓனர்ஸ்க்கு ஒரு பெட்டரான மந்த்தாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி சம்மர் சீசன்ஸ்னாலே லோட்ஸ் அதிகமாக இருக்கும், டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் மந்த் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.